அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வேலைக்கிழமை ஜனவரி 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானி ஹர் கோபிந்த் குரானா, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய அமெரிக்க மூலக்கூறு உயிரியல் விஞ்ஞானியான ஹர் கோபிந்த் குரானாவோட பிறந்த தினம் என்று. இந்தியாக்காரர் ஒருத்தர் மருத்துவத்துக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. அவர் இந்திய அமெரிக்கா வச்சார். இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறினவர், அதனால் இந்திய அமெரிக்கர்னு சொல்கிறாங்க. நம்ம பொதுவாகவே இந்த ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்கு நோபல் பரிசு வாங்குவார். ஆனால் இவர் என்ன அப்படின்னா நோபல் பரிசு மருத்துவத்துக்கு வாங்குகிறார். முக்கியமானது 9/1/1922ஆம் ஆண்டு பிறக்கிறார். பஞ்சாப், அப்போதைய பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் மாநிலத்தில் உள்ள பஞ்சாபில் 9/1/1922 அந்த மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் கிராமத்தில் பிறக்கிறாரு. தந்தை கிராம வரி வசூலிப்பவராக, அதாவது விஓ மாதிரி வேலை பார்த்துருக்கிறார். ஏழ்மை நிலையிலும் பிள்ளைகளை படிக்க வைத்தார் அப்பா. இளம் வயது முதலே கல்வியில் சிறந்து விளங்கினார் இவர். லாகூர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். அதுக்கடுத்து வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். அரசு உதவித்தொகை பெற்று இங்கிலாந்து லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்றார். சுவிட்சர்லாந்து ஃபெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா திரும்பினார். இங்கிலாந்து சென்றார். மறுபடியும் காமன்வெல்த் ஆய்வுக் கழகத்தில் கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தலைவராக நியமிக்கப்படுகிறார். பிரிட்டிஷ் கொலம்பியா ஆய்வகத்தில் ஆய்வாளராக பணியாற்றுகிறார். விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நொதிகள் பற்றிய ஆய்வு நிறுவனத்தில் இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்கிறார். 4 ஆண்டுகள் உயிர் வேதியியலில் பேராசிரியராகவும் பிறகு அந்நிறுவனத்தின் துணை இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். 1950 மனித உடலில் சில செயல்களுக்கு இன்றியமையாத இணைநொதி கோஎன்சைம் ஏ என்ற வேதிப்பொருள் உற்பத்தி தேவை என்பதை கண்டுபிடிக்கிறார். இது தொடர்பாக ஆய்வு மூலம் மரபு வழியிலான சில நோய்களை குணப்படுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வுக்காக 1962 இவருக்கும் நோரன்பர்க் ஹாலி ஆகிய இருவருக்கும், மொத்தம் சேர்த்து 3 பேருக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கூட்டாக வழங்கப்படுகிறது. மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில் இவர் மேற்கொண்ட மரபு குறியீடு ஜெனட்டிக் கோடு பற்றிய ஆய்வு பெரும் வரவேற்பு பெற்றது. உயிரினங்களின் குடற்பகுதியில் இருக்கும்